பொதுவாக ஒரு ஊழியன், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பதற்கு காரணம் நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பதுதான் அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கை. உங்களுக்கு இவ்வளவு பிரசங்கங்களை அடிக்கடி நீங்கள் புதிய புதிய செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அலுவலக காரியங்கள், உங்களுக்கு கீழே நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள், நிறைய கிளை சபைகள், எவ்வளவோ காரியங்கள், வேலைகள் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுடைய ஜெப நேரம் ஏனென்றால் இந்த நாட்களில் ஆரம்ப காலத்தில் இருந்த ஊழியங்கள் வேறு, இப்பொழுது உள்ள ஊழியங்கள் வேறு. இப்போது ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னீங்க, நான் தனிமையாக நின்று நான் நடுத்தருவில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் சுவிசேஷம் அறிவித்தேன் என்று. ஆனால் இந்த நாட்கள் அப்படி காண முடியலை. இந்த நாட்கள் ஊழியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஊழியன் பிரகாசிப்பதற்கு காரணம் ஜெப ஜீவியம் தான். உங்களுடைய ஜெப வேலை பற்றியும் நீங்கள் ஜெபிக்கிற விதத்தை பற்றியும், ஏனென்றால் கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேலாக நீங்கள் ஆண்டவரோடு வாழ்ந்து நிறைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கை குறித்து நீங்கள் கூறுவீர்கள் என்றால் எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஏராளமான தேவ பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய கிருபையினால் என்னுடைய ஜெப நேரம் மிக மிக அதிகாலை வேளை. 7:30 மணி ஆன பிறகு என்னால் தனித்திருக்க முடியாது. ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும், பேசணும். ஆக என்னால் கர்த்தருடைய கிருபையினால் மிகவும் அதிகாலை எழுந்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் இங்கே தந்திருக்கிறார். படிக்கிற காலத்திலிருந்தே பொதுவாக 4 மணிக்கு நான் எழுந்திருத்து ஜெபம் பண்ணுவேன். அப்பொழுதே தனித்து பாடி நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணி பாடி ஜெபம் பண்ணுவேன். வீட்டிலேயே எல்லாருக்கும் தெரியும், தம்பி எழுந்துட்டார் 4 மணிக்கு, அவர் பாட்டு பாடுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். 4 மணிக்கு பிறகு நாட்கள் ஆக ஆக 4 மணின்றது 4 மணியாக அல்ல, 3:30 மணி, 3 மணி. அப்போ சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்பொழுது 2:30 மணிக்கு எழுந்திருந்து என்னுடைய பெட்டில் உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம், 4 மணி 4:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன். அதற்கு பிறகு உட்கார்ந்து லைட் போட்டு பைபிள் படிச்சுட்ருப்பேன் 4:30 என் கூட இருக்கவங்களுக்கு இன்றைக்கி தெரியும், நான் சொல்கிறது உண்மைன்ட்டு கூட இருக்க எல்லாருக்கும் தெரியும். இது விளையாட்டுக்காக சொல்கிறது அல்ல. எல்லாம் படுத்துருப்பாங்க. 4:30 மணிக்கு என்னுடைய லைட் எரியும். 4:30 5:30 மணி வரைக்கும் பைபிள் படிச்சுருப்பாங்க. எஸ்கியூஸ் மீ பாஸ், அப்படியானால் நீங்கள் எத்தனை மணிக்கு இரவு உணவை முடிச்சுட்டு படுக்கைக்கு போவீங்க? அது பொதுவாக 10:30 மணிக்கு போவேன். 10:30 மணிக்கு படுப்பேன். 10:30 மணிக்கு படுத்தா ஹார்ட்லி ஐ ஸ்லீப் அபவுட் 3.5 hours ஆல்சோ. 3.5 மணி நேரம் படுத்திருந்தா பெரிய காரியம். அதுக்கு மேலே படுக்க முடியலை. இப்போ இந்த நாட்டில் தூக்கமும் அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. முன்பாக தூக்குவேன், 3.5 மணி நேரம் தூக்கமும் வர மாட்டேன். 3:30 மணி 2:30 மணின்னா உடனே கண்ணு தானாக திறந்துடும். அலாமெல்லாம் வேண்டியது இல்லை, அலாம் வச்சு எழுந்துருக்குல்ல, தானாக திறந்துடும். நான் எழுந்த பிறகு உங்களுக்கு தம்பின்னு கூப்பிடுவேன். அந்த மாதிரி கர்த்தர் என்னை மாற்றிட்டார். இப்பொழுதும் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. இவ்வளோ வயசுலேயும் வச்சுருக்கிறாரு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி செலவில் 2:30 மணி எழும்பி நீங்கள் ஒரு 4 மணி நேரம் அல்லது 4:30 மணி நேரம் 5 மணி நேரம் ஆண்டவரோடு கூட நீங்கள் செலவழிக்கிறீர்கள். 5:30 மணி இதுக்கப்புறம் 5:30 6 மணிக்கு அப்புறம் தான் நான் வெளியே வர்றது. இப்போவும் இவ்வளோ நாள் ஆகும். அது பெரிய கிருபை தான். அதுதான் இவ்வளோ நாள் நிற்கிறது. கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஜபந்தான் உங்களை கிருபை தாங்கி நிற்க வைக்கிறது. ஜனங்களை நடத்துறதுக்கும், சபையை நடத்துறதுக்கும், ஊழியத்தை நடத்துறதுக்கும் ஒன்லி ஸ்ட்ரெங்க். அந்த ஸ்ட்ரெங்க்